தேவனுடைய சித்தத்தின்படி செய்யப்படாத நன்மைகள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யப்படாத நன்மைகள். அந்த சித்தத்தின்படி அப்படிங்கிறத விட தேவ வார்த்தையின்படி செய்யப்படாத நன்மைகள் கூட சில சமயத்துல உங்களுக்கு சோர்வை உண்டாக்கும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க தவறு செய்கிறவர்கள் சில சமயம் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல திடீர்னு ஒருத்தர் வருவாரு, டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. சார் நான் இந்த மாதிரி மதுரையில இருந்து வந்தேங்க, மாட்டிக்கிட்டேங்க, இப்ப திரும்பி போறதுக்கு பஸ் டிக்கெட் இல்ல, பாருங்க 20 ரூபா இருக்கு, இன்னொரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா இங்க ஏறி ஜல்லு மதுரையில போய் இறங்கிருவீங்க அப்படிம்பாரு. இது ஒரு வகையான ஏமாற்றுத்தனம். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 50 ரூபாயை கொடுத்துருவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்க வந்தீங்கன்னா அவருக்கு அடையாளம் தெரியாது உங்களை. உங்ககிட்டயே வந்து திரும்ப அதே ட்ரெஸ் போட்டுட்டு டிப் டாப்பா வந்துட்டு இந்த டைம் திருநெல்வேலிங்க அப்படிம்பாரு. நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்திருக்கிறோம். நமக்கு வருமே கோவம். இதே வேலையா எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், அந்த மாதிரி கொடுத்து ஏமாறுவது கூட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துவதோ என்னமோ தெரியல. சில வேளைகளிலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. அந்த கூட்டம் எப்படி நின்று கொண்டு இருக்குன்னா, தேவ சித்தத்தின்படி செய்யப்படாத அல்லது தேவ சித்தத்தின்படி இல்லாம தங்கள் இஷ்டப்படி செய்யக்கூடிய நன்மைகளால கள்ள உபதேசம் இன்றைக்கு அப்படியே நின்றுட்டு இருக்கு. அடிக்கடி நான் யோசிப்பேன், இந்த தீவிரவாதம், திடீர்னு பார்த்தா தீவிரவாதிகள் வர்றாங்க, அவ்வளோ ராக்கெட் லான்ச்சரை வச்சு வெடிக்க வைக்கிறாங்க, AK-47 வச்சு குண்டு போட்டு நம்மளை எல்லாம் கொன்னு எடுத்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு அன்னைக்கு அந்த தாஜ் ஹோட்டல் அதுக்குள்ள புகுந்துட்டாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உயர்தரமான ஆயுதங்கள். நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, தீவிரவாதிகளால் ஆயுதங்களை தயாரிக்க முடியாது, அதுக்கு மிகப்பெரிய ரிசோர்சஸ் தேவை, மிகப்பெரிய ஃபேக்டரி வேணும், பணம் வேணும். அப்ப இவங்களுக்கு எப்படி அந்த ஆயுதங்கள் கிடைச்சிருக்கும்? இந்த நாடுகள் இந்த ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் கண்மூடித்தனமா அந்த ஆயுதத்தை யாருக்கு வேண்டுமானாலும் இருக்கிறார்கள். நீ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, எங்களுக்கு தேவை பணம் கிடைத்தால் போதும், அதன் மூலமா நாங்க வாழணும்னு இந்த நாடுகள் என்ன செய்கின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு வேண்டுமானாலும் இந்த ஆயுதத்தை விற்று விடுவார்கள். கடைசியில் இந்த ஆயுதத்தை அவன் எடுத்துக்கொண்டு அதே நாட்டுக்கு விரோதமா வந்து நிற்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த குண்டு போடுறது எல்லாம் பண்றது, அங்க போய் பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கோம். அந்த மேட் இன் இந்தியாவை வச்சுக்கிட்டு தான் இந்தியாவை கொள்றதுக்கு அவன் வந்திருக்கிறான். எப்படி அவன் கைக்கு போச்சு? மேட் இன் USA போட்டிருந்தா அந்த USA போய் பாம் வைக்கிறாங்க. எப்படி போய் சேர்ந்து இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யத்தை சாத்தான் சபையை என்ற பெயரிலே வஞ்சித்து எழுப்ப முடியும். கள்ள ஊழியர்கள் எங்க இருக்கிறார்கள்? சபைக்கு மத்தியில் இருக்கிறார்கள். இவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டீங்கன்னா, தேவ சித்தம் இல்லாமல் கொடுக்கப்படும் பணத்தினாலே. ஒரு நபரிடத்துல 20,000 கோடி 30,000 கோடி போய் சேருகிறது. ஃபாரின்ல இருக்கிற நிறைய ஊழியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட 30,000 கோடி இருக்கிறது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் கூட அந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியாத அளவுக்கு ஃபாரின்ல பல ஊழியர்கள் இடத்துல பணம் கொட்டி கிடக்கிறது. அதை எடுத்துட்டா உலகத்தில் இருக்கிற எந்த வாடகை சபையுமே வாடகையில இயங்க வேண்டியதில்லை. எல்லா சபையிலும் எப்படி இருக்கும்? சொந்த கட்டடம் கட்டிட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையே கொண்டு வந்து விடலாம். ஏழைகளே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கி விடலாம். கிறிஸ்தவர்கள்ல கஷ்டப்படுறவங்களே இல்லாத அளவுக்கு வாழ முடியும். அந்த அளவுக்கு சொத்துக்கள் சில இடங்களிலே கொட்டி கிடக்கிறது. எப்படி இது சாத்தியம்? தேவ சித்தம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய நன்மைகள். கடைசியில அவங்க உண்மை எதுன்னு வரும் பொழுது அவங்களும் காலம் போன கடைசியில உட்கார்ந்து இருப்பாங்க. இவ்வளவு காலமா என் உழைப்பை எல்லாம் தவறான இடத்துல நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். சோர்ந்து போய் கிடப்பாங்க. அதுக்கப்புறம் எது மாற்ற முடியாது. சில பேர் இது போன்ற ஊழியர்களிடத்துல மாட்டி கொண்டதுனால இப்ப கிறிஸ்தவத்தையே விட்டுட்டு எந்த நன்மையுமே செய்யாம இருக்கிறாங்க. தேவனுக்காக எதையுமே செய்வதில்லை, விட்டு விட்டார்கள். ஏன்னா அவங்க மனதுல ஒரு ஆழமான ஒன்று பதிந்து விட்டது. இனி எல்லாமே தேவனுடைய ஊழியம் என்கிற பெயர்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே மோசமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பெயரும் விட்டது. அதுதான் சோர்வு. எச்சரிக்கையா நம்ம இருப்போம்.